வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கேள்வி பதில் நிகழ்ச்சியாக அமைதியின் பாதை என்ற தலைப்பில் நமக்கு விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா அவர்களை பற்றி தாங்கள் அனைவரும் அறிந்திருந்தாலும் புதிய அன்பர்களுக்காக ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டாக்டர் சண்முகவேல் ஐயா அவர்கள் 13 வருடங்களாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். மருத்துவத்தில் MBBS, MS, FA, IS, FICS முடித்துள்ள ஐயா அவர்கள் MSc யோகாவும் முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் ஒசூர் மனவளக்கலை அறக்கட்டளையின் அறங்காவலராக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் பெங்களூரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் மருத்துவ சேவை செய்து வருகின்றார்கள். வேதாத்திரிய சேவையையும் மருத்துவ சேவையையும் இரு கண்களாக நினைத்து மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஆன்லைன் வகுப்புகள் மூலம் வேதாத்திரியத்தை பரப்பி வருகின்றார்கள். ஆழியாறு அறிவுத்திருக்கோயிலின் அறங்காவலராகவும் உள்ள ஐயா அவர்கள் வேதாத்திரிய எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டின் அறங்காவலராகவும் உள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் பெற்ற ஐயா அவர்கள் தற்பொழுது அமைதியின் பாதை என்ற தலைப்பில் நமக்கு ஒரு சில விளக்கங்களையும் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடத்தி கொடுக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்னோடது அமைதியின் பாதை அப்படின்னா, அந்த அமைதியின் பாதையை குறைந்தபட்ச முயற்சியில் அடைய முடியுமா? அதாவது நம்மளுடைய சக்தியை வீணாக்காமல் சக்தியை சேகரித்து அந்த சக்தியின் மூலம் நாம் நினைப்பதை அடைந்து அந்த அமைதி வாழ்க்கையை அடைய முடியுமாங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிச்சயமா முடியும். இது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். அதுவும் வேதாத்திரியத்தில் தவ வாழ்க்கையில் இருக்கும் நாம் இன்று நான் சொல்ல போவது 3 பாயிண்ட்டுகள் தான். அந்த 3 பாயிண்ட்டுகள் தான் நான் பெரிதுபடுத்தி சொல்லியிருக்கேன். அந்த 3 பாயிண்ட்டுகளை திரும்பி திரும்பி சொல்லும் பொழுது அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அது கடைபிடிக்கிறதுங்க ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. புரிஞ்சுட்டா அது நம்மளுடைய அடிமனதில் போயிட்டு அது நம்மளுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிவிடும் தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்போ நம்ம பிரேயரை என்னன்னாக்க, கடவுளே எனக்கு மனதில் சிக்கல் இல்லாத ஒரு மனதை கொடு, அமைதியான ஒரு இதயத்தை கொடு, என்னுடைய கவலைகளை எடுத்து விடு. இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய பிரார்த்தனையும் கூட. இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் விரும்புறாங்க. இதை அடைய முடியுமா? நிச்சயமாக அடைய முடியும். ஆக்சுவலா மகிழ்ச்சியா இருக்கிறதெல்லாம் அது மகிழ்ச்சியோட சரி, அது அது பூர்த்தி அடைவதில்லை. ஆனா நமக்கு எந்த ஒரு சூழ்நிலை அமைந்தாலும், எந்த ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலைமையில் நாம் இருந்தாலும், அந்த அமைவதை மகிழ்ச்சியாக மாற்றுவதே வாழ்க்கை. எந்த சூழ்நிலையையும் நாம் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதே நம்மளுடைய தவத்தின் வலிமை. இந்த பதிவின் நோக்கமே அதுவே. வெறும் மகிழ்ச்சி அல்ல, எந்த சூழ்நிலையையும் நாம் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது எப்படி? இது முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியும். அதனாலதான் நான் இந்த பதிவை நான் உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதுல நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒத்துக்கணும். அந்த ஒத்துட்டோம்னாலே பாதி இது போயிடும். ஒத்துட்டதுக்கு அப்புறம் அந்த விஷயங்களுக்கு பொறுப்பேற்று நாம் முன்னெடுக்கணும். அந்த முன்னெடுக்கும் பொழுது நம்ம நம்முடைய செயல்கள் தான், நம்மளுடைய கொள்கைகள் தான் ரைட், மற்றவங்களாம் தப்புங்கிறத விட்டுட்டு மற்றவர்களையும் கேட்டு எதிர்க்காமல் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு போக வேண்டும். அதுதான் அக்செப்ட் த பீப்புள், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஃபென்ஸ்லெஸ். யார் எந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்தாலும் நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணாம அவங்களுடைய சொல்றதை விட்டுட்டு அவருடைய பாயிண்ட் தான் அப்படின்னு விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில போயிட்டே இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் தான் நான் கடைசி வரைக்கும் சொல்ல போறேன். அதை தான் நான் பெரிதுபடுத்தி சொல்ல போறேன். அதனால இந்த 3 ஞாபகம் வச்சுங்க.
accept the situation, accept the responsibility and be defenseless. எந்த சூழ்நிலையையும் ஒத்துக்கொள்ளுங்கள், அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், யாரையும் மறுதலித்து பேச வேண்டாம், ஒத்துப்போங்கள். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து the law of least effort, அதாவது குறைந்தபட்ச முயற்சி அப்படின்னா என்னன்னா, இந்த நம்ம இயற்கையை பார்த்தோம்னா அந்த இயற்கையின் அறிவு எப்படி வேலை செய்யுதுன்னா, அது வந்து ஒன்றுக்கொன்று ஒரு இணைவாக வேலை செய்கிறது, ஹார்மோனியா இருக்கு, வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குங்கிறது தான் நேச்சர். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து நாம் வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு உண்மையிலேயே அந்த சந்தோஷம் வரும், அந்த அன்பு வரும். நம்ம வாழ்க்கையில வந்து அமைவது எல்லாமே வந்து வெற்றிகரமாக அமையும். நமக்கு அளவில்லாத செல்வமும் பெருகும் அப்படிங்கிறது தான் இது. அந்த நேச்சர் எப்படி அழகாக நமது நம்மோடு இயைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ, நேச்சர் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ, இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கிறதோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையையும் அமைதியாக, அன்பானதாக, சந்தோஷமானதாக அமைத்துக் கொள்ள முடியும். நாம் தவ வாழ்க்கையில் நம்ம ஆன்மாவை உணர்ந்தால், நம்மை உணர்ந்தால், அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்க, எதையும் நாம வந்து எங்கேயும் போகாமையே அறிந்து கொள்ள முடியும். எதையும் கண்களால் பார்க்காமலேயே உணர முடியும். எதையும் நாம் எதுவும் செய்யாமலேயே அடைய முடியும் அப்படிங்கிறதுதான் அவருடைய ஜென் துறவியினுடைய கோட். அது வந்து இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னாக்க, நான் படிக்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பி லைக் வாட்டர், தண்ணி மாதிரி இருங்க. தண்ணி எப்படி எந்த ஒரு இடத்துல இருந்தா எந்த சந்து பொந்துல கூட நுழைஞ்சிடும். நம்ம அந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தா எந்த ஒரு நிலையிலும் இணைந்து விடுவோம். அப்புறம் எந்த ஒரு பொருள் வந்தாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நம்மளுடைய வசமாகிவிடும். அப்புறம் நம்ம வந்து எதுக்குமே விட்டு கொடுக்காம இருந்தாக்க மற்ற விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தால்தான் நமக்கு எல்லா விஷயங்களுமே கிட்டும். இதுதான் அந்த தண்ணியை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். தண்ணி எந்த இடத்திலும் புகுந்து விடும், எந்த இடத்திலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடும், எப்படி வேணாலும் போகும். ஆனால் அதனுடைய பாதையில் அது போய்கொண்டே இருக்கும். அதான் தண்ணியினுடைய இது. அந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் இது. அப்போ ஒர்க்கிங் ஹார்டா, ஒர்க் ஸ்மார்ட்டா, அதாவது கஷ்டப்பட்டு வாழ்வது இல்லையா, அல்லது எப்படி எளிதாக வாழ்வது என்பதை உணர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும். எப்படி எளிதாக வாழ்ந்து கொள்வது உணர்ந்துட்டோம்னா வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும், ஆன்மீகம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். இப்போ இயற்கையும் நாம எப்படின்னாக்க இணைந்திருக்கிறோம். இயற்கையில வந்து மரங்கள்ல இருந்து ஆக்சிஜன் வருது. நாம அந்த ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்திருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். நம்ம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடை அந்த மரம் எடுத்துட்டு அதுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை அது தயாரித்துக் கொள்கிறது. இதுதான் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர், ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருந்து பணி செய்வது என்பது. இந்த மாதிரி நம்ம இயற்கை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து கிடைக்கிறது. அதை உணர்ந்து நாம் தனி மனிதர்கள் அல்ல, நாம் மற்றவர்களோடு வாழ்கிறோம், மற்ற மனிதர்களோடு வாழ்கிறோம், மற்ற இயற்கையோடு வாழ்கிறோம்ங்கிறதை உணர்ந்து மற்றவரோடு இணக்கமாக வாழ வேண்டும். அது இணக்கமாக எப்படி வாழ்வது அப்படிங்கிறதா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சவுண்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்குங்க ஐயா. மெசேஜ் போடுறாங்க சவுண்ட் வெரி லோன்னு, இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஐயா. நான் சத்தமா தான் பேசணும், ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்றேன். ஏன்னா ஆ, இவ்வளவுதான் வருது. ஓகே. ஃபுல் வால்யூம் அவ்வளவுதான் வருதுங்களா ஐயா? ஃபுல் வால்யூம் இருக்கு. இப்ப நான் ம். நான் பேசுற வால்யூம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். ஆ, நான் பேசுறது ஐயா கேக்குதா? சாரிங்க ஐயா, உங்களை ரொம்ப தொந்தரவு பரவாயில்ல பண்றோம். பரவாயில்ல. நான் பேசுறது இப்ப கேக்குது இல்லையா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. இல்ல, உங்களுக்கு கேக்குது, மத்தவங்களுக்கு எப்படி கேக்குதுன்னு ஆ தெரியல. ஓகேங்க ஐயா. இப்ப உங்களுக்கு கரெக்டா இருக்காமா? எனக்கு இப்ப கொஞ்சம் கேக்குதுங்க ஐயா. முதல்ல கொஞ்சம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருந்தது, இப்ப ஓகேங்க ஐயா.
என்ன காரணம்னு தெரியல. ஆ, ரைட். ஓகேங்க ஐயா. இருந்தாலும் ரைட். இப்போ வழி நான் என்ன சொல்லுங்க. சொல்றேன், இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க, இயற்கை எவ்வாறு அறிவுடன் இயங்குகிறதோ, எப்படி அது ஒன்றுக்கொன்று இணைந்து வாழ்கிறதோ, அந்த மாதிரி நாம் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து வாழ்ந்தால், அந்த இணைந்து வாழுவது, அந்த அன்பு என்பது அது தானாகவே உருவாகும். அப்போ நம்ம இயற்கையில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்க, புல் பார்த்தாக்க அது வளர்வதற்கு முயற்சி செய்வதில்லை, அதாகவே வளர்கிறது. மீன்கள் தண்ணீரில் அதாகவே நீந்துகின்றன. புஷ்பங்கள் அதாவது மலர்கள் அதாகவே மலர்கின்றன, அது மலர்வதற்கு முயற்சி செய்வதில்லை. பறவைகள் அதாகவே பறக்கின்றன. அந்த மாதிரி நாம் முயற்சி செய்யாமலேயே நம்முடைய வாழ்க்கை அமைதியான, ஒரு சந்தோஷமான, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழ்வது எவ்வாறு என்பதை நாம் இப்ப பார்க்க போகிறோம். அப்போ மனிதன் வந்து அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் நம்மளுடைய கனவுகள் எல்லாத்தையுமே அடைய முடியுங்கிறது தான் இந்த இது பதிவு. அதுல வந்து வேதங்கள்ல என்ன கூறுறாங்கன்னாக்க, பொதுவாவே த பிரின்சிபல் ஆஃப் வேதா இஸ் டூ லெஸ் அண்ட் அக்காம்ப்ளிஷ் மோர். அளவாக செய்து நிறைய சாதனைகளை படை அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் ஒன்றும் செய்யாமலேயே நீ எல்லாவற்றையும் அடைய முடியும் அப்படிங்கிறது வேதத்தினுடைய இன்னொரு கருத்து. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியுமா அப்படின்னா, நம் மனதில் இருக்கும் ஒரு சிறிய எண்ணங்கள் கூட இந்த மாதிரி வாழ்க்கையில் வாழும் பொழுது அது நனவாகும். அதேதான் வந்து நாம வந்து மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவோம், அற்புதம் சொல்லுவோம், அதிசயம் சொல்லுவோம். இதுதான் வந்து குறைந்தபட்ச முயற்சியின் மூலம் அடையும் பயன்கள். அந்த மாதிரி குறைந்தபட்ச முயற்சியின் மூலம் ஒரு பெரிய பயனை அடையும் போது நமக்கு வரும் உணர்ச்சி என்னன்னா, அது அற்புதமாக தோன்றும், அதிசயமாக இருக்கும். அதுதான் மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பணத்துக்கு பின்னாடியே பணத்தை தான் சம்பாதிக்கணும், பணம் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஓடிட்டே இருந்தா வாழ்க்கையில இந்த இயற்கையோட இந்த வாழ்வும் போயிரும், நம்ம மகிழ்ச்சியும் போயிரும். இந்த இயற்கையிலிருந்து வருகின்ற அந்த அறிவுபூர்வமான அந்த வாழ்க்கையே மறைந்து விட்டு ஒரு மெக்கானிக்கல், அதாவது இயந்திர வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவோம். ஆனா அதோடு அன்போடு இருந்தாக்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்கிறோம். இயற்கையோடு இணைந்து வாழும்போது நமக்கு வந்து நம்மளுடைய சக்தி சேமிக்கப்படுகிறது. அது சேமிக்கப்பட்ட சக்தி அதிகமாகும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்களை அடைய முடிகிறது என்பதுதான் அது. அதனாலதான் எப்பொழுதும் அன்போடு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது ஈகோ, ஆணவம். ஆணவம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, தாம் பெரியவனா இருக்கணும், தான் மற்றவங்களோட பவர்ஃபுல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் தன்னை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பணம் பணம் அல்லது தான் தனது அப்படின்னு மேல போயிட்டே இருக்க பார்ப்பாங்க. ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு அந்த மன அமைதி, சந்தோஷம் கிடைக்காது. ஆனா மனசாட்சிப்படி நம்முள் இருக்கும் அந்த இறைவனின் நீதிப்படி நாம வாழும் பொழுது நமக்கு என்ன உணர்வு உண்டாகிறது? நாம் யாருக்கும் தாழ்ந்தவர்கள் இல்லை, அதே சமயத்தில் நாம் யாருக்கும் உயர்ந்தவர்கள் இல்லை. எல்லோரும் அந்த கடவுளின் படைப்புகளே. ஆகையால் எல்லோரும் சமமானவர்கள் அப்படின்னு நினைப்பதுதான் உண்மையான மனசாட்சி. அந்த ஆணவத்திற்கு எதிர்மறையான ஒன்று. அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றே, எல்லோரும் சமம் அப்படின்னு நம்ம வாழும் பொழுது நம்மளை யாராவது திட்டினா கூட நம்ம வருத்தப்பட மாட்டோம். வி ஆர் இம்யூன் டு கிரிட்டிசிசம். அதே மாதிரி வாழ்க்கையில எந்த சிக்கல் வந்தாலும் எதிர்த்து போராடுவதற்கான சக்தி நமக்கு இருக்கும். இதன் மூலம் நாம் அன்பை உருவாக்க முடியும். நாம் நம் சக்தியையும் அதிகமாக உருவாக்க முடியும். அந்த ஜெகவசியம், முகவசியம் அனைத்தும் உங்களுக்கு அதில் உருவாகும். அப்போ ஆனா நம்ம பொதுவா வாழ்க்கையில எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஒரு கனவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த கனவு வாழ்க்கையில போயிட்டு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அந்த மாதிரி வரணும்னு யோசிச்சு
அந்த கனவு வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கையா மாறி அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அதுதான் வாழ்க்கைன்னு வாழும்போது அது ஒரு உணர்ச்சிகரமான அமைதி இல்லாத சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அப்போ அந்த ஆணவம் இல்லாத வாழ்க்கையை வாழும் பொழுது தான் அப்படிங்கிறத விடும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? அந்த மாய உலகம் மறைந்து விடுகிறது. இந்த உலகத்தில் உள்ள இந்த அழகிய இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய பிரமிப்புகள் அனைத்தையும் நாம் கண்களால் உணர முடியும். இல்லாவிட்டால் ஆணவத்தின் மூலம் இருக்கும் பொழுது அந்த ஆணவம் நம் கண்ணை மறைத்து விடுகிறது, உண்மை நிலையை மறைத்து விடுகிறது. அந்த ஆணவத்தை விட்டு நாம் வாழும் பொழுதுதான் இந்த உலகத்தின் உண்மையான கண்ணோடு பார்க்க முடிகிறது. அதனாலதான் இந்த இடத்துலதான் அக்செப்ட் த பீப்புள். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னாக்க அக்செப்டன்ஸ். எதையுமே ஒத்துக்கொள்ளணும். ஆமா, இதுதான் உண்மை அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அது ஒரு மனிதர்களை பற்றியதாக இருக்கட்டும், ஒரு ஒரு சிக்கலாக இருக்கட்டும், ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் இப்பொழுது இது எனக்கு நடந்து விட்டது, நான் மற்றவர்களை குறை சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும். அப்போ இந்த சூழ்நிலையில் இது நடந்துடுச்சு. கடந்த காலத்துல அப்படி செஞ்சிருந்தா நடந்திருக்குமோ, அப்படி செஞ்சிருந்தா நடந்திருக்குமோ, அப்படி செய்யாம இருந்தா நடந்திருக்குமோன்னு யோசிச்சா ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இப்ப நடந்துடுச்சு, இப்ப இருக்குது. இதையே நாம விட முடியாது. இதுதான் இந்த உலகத்துல இப்போ நடந்து கொண்டிருக்கின்றதுங்கிறத நாம உணர்ந்து இந்த சிச்சுவேஷனை நாம் இப்பொழுது நான் இந்த நிலையில் இருக்கிறேன், இதை விட்டு நான் எப்படி மீள்வது என்பதை நாம யோசிக்கணும். இதுல என்னன்னாக்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதோ அதை நாம் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம எதிர்காலத்தை மாற்ற முடியும். அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலையை வைத்து அதை வைத்து எப்படி எதிர்கால சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதா பார்க்கணும். இதுல ஒரு போராட்டமோ, ஒரு சிக்கலோ, ஒரு சண்டையோ ஒருவரோடு வந்து விட்டால் நம்ம அவங்களோட சண்டைக்கு போறோம். அந்த சண்டைக்கு போறதனுடைய எஃபெக்ட் என்னன்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய உணர்வுகள். அந்த உணர்வுகள் தான் சண்டைக்கு போகுதே தவிர அந்த உணர்வுகளுக்கும் நம்ம சண்டைக்கு போற முறைக்கும் அந்த எதிராளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால நம்மளுடைய உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்திக் கொண்டு நம்மளுடைய இந்த சூழ்நிலையை நாம் ஒத்துக்கொண்டு மற்றவர்கள் மேல் பழி போடாமல் இருப்பதுதான் அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் ஒத்துக்கொள்வது, இருக்கும் நிலையை ஒத்துக்கொள்வது. அதற்கு மற்றவர்களை காரணம் காட்டக்கூடாது. உங்களையும் கூட காரணம் காட்ட முடியும். என்னாலதான் ஆச்சு, என்னுடைய கர்மம் இப்படின்னு கூட ஒரு இடத்துல பேசுவோம். இல்ல, அப்படி கூட நம்மை நாமே திட்டிக் கொள்ளக்கூடாதுங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அப்பதான் மற்றவங்களையும் திட்டக்கூடாது, அந்த சுச்சுவேஷனையும் திட்டக்கூடாது, நம்மையும் திட்டக்கூடாது. அந்த சூழ்நிலையை, அந்த நிகழ்ச்சியை, அந்த சிக்கலை நாம் அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டு அப்புறம் தான் செகண்ட் இது என்னன்னா ரெஸ்பான்ஸ், பொறுப்பேற்றுக் கொள்ளணும். இப்போ அந்த சூழ்நிலை ஒத்துட்டோம், இது பொறுப்பேற்றுட்டு இதை சூழ்நிலையிலிருந்து எப்படி நாம் வெளியே வருவது, அதுக்குதான் கிரியேட்டிவ் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. ஒத்துட்டு அந்த பொறுப்பேற்று அந்த பொறுப்பின் மூலம் மறுபடியும் எப்படி மேல வருவது அப்படிங்கிறதுதான். ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த சிக்கலும் அது ஒரு அதாவது நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு விதை அதில் இருப்பதை நாம் கண்டுபிடிப்போம். அந்த விதையை கண்டுபிடித்து, உதாரணமா ஒரு ஃபுட்பால் பிளேயர் விளையாடுறாரு. விளையாடும் போது அவனுக்கு கால் உடைஞ்சிருது. உடையும் போது அவன் என்ன நினைக்கிறான்? நான் இப்படி விளையாடி இருக்கணும், அப்படி விளையாடி இருக்கணும், இல்லைன்னா அவன் தள்ளிட்டான், இவன் தள்ளிட்டான் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா அக்செப்ட் பண்ண என்ன நினைப்பான்? இப்ப என் கால் உடைஞ்சிடுச்சு, இந்த கால் இப்ப உடைஞ்சதான், யாருக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்ப என் காலை சரி செய்ய வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்றதுதான் அக்செப்டன்ஸ். பொறுப்பு எடுத்துக்கிறது என்னன்னா, இப்ப என் கால் உடஞ்சிடுச்சு, இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு காலை சரி பண்றதுக்கு டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணும்போது கிரியேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னா, நான் எப்படி விழுந்தேன், எதனால விழுந்தேன்,
இது வந்து மற்றவங்களுக்கு ஆகாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவனுடைய அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதி அவனுக்கு வந்து கஷ்டத்தையே மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக மாற்றி எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களை அவன் உருவாக்கி கொடுப்பதுதான் கிரியேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனை பொறுப்பேற்று அதிலிருந்து நாம் எப்படி நேர்முறையாக, அதாவது எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டு வெளிப்பட வேண்டும். இதுல வந்து மூணாவது காம்பனன்ட் என்ன அப்படின்னாக்க, நம்ம வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட், யாராவது ஒருத்தர் நம்ம கூட சண்டைக்கு வர்றாங்க, வேண்டாம் நான் உங்க கூட சண்டை போட விரும்பல, நான் அந்த மனநிலையில இல்லைன்னு ஒதுங்கலாம். யாராவது ஆர்குமெண்ட்ல தன்னுடைய பாயிண்ட் தான் சரி அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்ற பாயிண்ட் தப்பா கூட இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், இல்ல நீங்க சொல்றது ஓரளவுக்கு ஒத்து போகுது, ஆனா என்னுடைய கருத்து வேற, நான் உங்களுதையும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து நகர்ந்துடணும். அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா நம்மளுடைய எனர்ஜி போகும், உணர்ச்சி வசப்பட்டிருப்போம், நம்ம வாழ்க்கை அந்த நாளே கெட்டு விடும். ஆனா அதிலிருந்து நகர்ந்து விட்டுட்டாக்க மனது அமைதியா இருக்கும், நம்மளோட உணர்ச்சி சக்தியும் சேமிப்பாகும், நம்ம அடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியும். அதனால மத்தவங்க கிட்ட வந்து நம்ம நம்ம யாருன்னு நிரூபிக்க வேண்டாம், நம்ம தான் ரைட்டுன்னு நிரூபிக்க வேண்டாம். எல்லாத்தையுமே ஆமாப்பா நீங்க தான் கரெக்ட்னு, அதாவது நம்ம டிபெண்ட் பண்றது இல்லை, நான் ரைட்டு அது இதுன்னு சொல்லாம எல்லாம் நீங்க கரெக்டா அப்படின்ட்டு, அதான் டிஃபென்ஸ்லெஸ். அது அமைதியா நகர்ந்துடணும். இந்த மாதிரி இருந்ததுனாக்க நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியா இருக்கும். அப்போ நீங்க மத்தவங்க கூட சண்டை போடுற நிலைமைக்கு போன என்ன ஆகும், மத்தவங்கள குறை சொல்லுவீங்க. நம்ம வந்து மத்தவங்கள வந்து குறை சொல்ல வேண்டாம். மத்தவங்க நம்ம மத்தவங்க கூட சண்டை போட போனக்க மத்தவங்கள தான் குறை சொல்லுவோம், அவங்க கூட சண்டை போடுவோம். அதனால நம்மளுடைய மனசு வந்து உணர்ச்சிகரமா ஆகிரும். அதனால வாழ்க்கையே அடிபட ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மரம் எப்படி ஒரு ஆழிக்காடு பூகம்பத்தினால இந்த புயல் காற்றினாலோ அல்லது வெள்ளத்தினாலோ அது உடைஞ்சிடும். ஆனா நாணல் புல்கள் வந்து அந்த காற்றினாலோ வெள்ளத்தினாலோ வளைந்து கொடுப்பதினால் அவைகள் அழிவதில்லை. அந்த மாதிரி நாம வளைந்து கொடுத்து வாழ வேண்டும்ங்கிறது தான் முக்கியம். ஸோ யாருடனும் நாம ஆர்குமெண்ட்டுக்கு போக வேண்டாம், சண்டைக்கு போக வேண்டாம். நாம எப்பவுமே நம்மளுடைய தன்னிலையிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். இதுல வந்து நான் பொதுவா சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த நிகழ்காலத்துல நம்ம வாழ்ந்து பழக வேண்டும். நம்ம கடந்த காலத்தையும் கவலைப்பட வேணும். அதாவது பக்கத்துல நான் போட்டுக்கிறேன், அக்செப்ட் யுவர் பாஸ்ட் வித்தவுட் ரிக்ரெட்ஸ். நாம கடந்த கால வாழ்க்கையில் நல்லவைகளும் இருக்கலாம், கெட்டவைகளும் இருக்கலாம், அதெல்லாம் மறந்துடுங்க. அது நடந்தது நடந்ததுதான், நம்ம அது வாழ்க்கையில மாற்றி வைக்க முடியாது. அதே சமயத்துல நிகழ்காலத்தை தன்னம்பிக்கையோடு நீங்கள் கையாள வேண்டும். அப்பதான் நாம எதிர்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ள முடியும். அதனாலதான் பாஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, ஃபியூச்சர் இஸ் மிஸ்ட்ரி, அண்ட் திஸ் மூமெண்ட் இஸ் த கிஃப்ட். அதாவது கடந்த காலம் வந்து வரலாறு, எதிர்காலம் நமக்கு தெரியாது, அது ஒரு கனவு. ஆனால் இன்றைக்கு இருப்பதுதான் உண்மை, அதுதான் கடவுள் நமக்கு அளித்த ஒரு பரிசு, அதுதான் பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. So, yesterday is the past, tomorrow is the future, but today is the gift. That is why it's called present. அதனால do not dwell in the past, do not dream of the future, concentrate the mind on the present. ஸோ அதனால எதிர்காலத்தை பற்றி கவலைப்படணும், ஆனால் நிகழ்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இறந்த காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். நிகழ்காலத்தில் வாழ்ந்து எதிர்காலத்தை நல்ல வாழ்க்கையாக அமைக்க நாம் முயற்சிக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன, அக்செப்டன்ஸ். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எந்த சிக்கலாக இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்கும் பொழுது, ஓ இது எனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு இதை நான் தான் எதிர்கொள்ள வேண்டும், நான் தான் முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நாம் நிலை குலைந்து போகாமல் கெட்டியாக நின்று அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்.
அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா, இதுல இருக்கிறதுல இருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன, என்னுடைய தவறு என்ன, இந்த தவறை நான் எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் இந்த தவறு நடக்காமல் எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை ஒத்து எதிர்காலத்தை நிர்ணயித்து நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களிடம் நம்மளுடைய நிலைமையை நிலைநாட்ட வேண்டியது இல்லை. மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டியதில்லை. நாம் நமக்காக வாழ வேண்டும். எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சண்டைக்கு போகாம, ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாம, அவருடைய கருத்துக்கு எதிராக பேசாமல் அமைதியாக விட்டு கொடுத்து வாழும் பொழுது நமது வாழ்க்கை மிகவும் அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். எந்த சூழ்நிலையுமே நாம் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளும் நிலைக்கு நாம் வருவோம். சோ எந்த ஒரு நிலையிலும் நீங்க காரணங்கள் கற்பிக்க வேண்டாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி ஒரு மனநிலையிலிருந்து நினைத்து, அதாவது சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் நினைப்பவைகள் எல்லாமே நடக்கும், எல்லாமே கைகூடும். அதான் உண்மை. இது என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ எவ்ரி மூமெண்ட் இன் யுவர் லைஃப் இஸ் மிராக்கிள். வி ஷுட் என்ஜாய் இன்ஸ்டெட் ஆஃப் இக்னோரிங் இட். அதுல நம்ம வாழ்க்கையை இந்த மாதிரி வாழும் பொழுது நாம் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு க்ஷணத்தையும் நாம் அனுபவித்து அதை வாழ்வதே உண்மையான வாழ்க்கை அப்படின்னு ஒரு யோகி சொல்லியிருக்காரு. இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். கேள்வி கேட்கறதுக்கு நிறைய இருக்கும். அப்ப நாம கேள்வி பதில் நான் பேசிக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக ராம்நாத் அவர்களை அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். ராம்நாத் ஐயா நீங்க பேசலாம். ஐயா ஒரு முறை மட்டும் மைக் டச் பண்ணுங்க. அன்மியூட் கொடுத்துருக்கோம். ராம்நாத் ஐயா ஒரு முறை மட்டும் மைக்க டச் பண்ணுங்க. ஹலோ, வாழ்க, கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. எனக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்கு மேடம். என்ன ஒண்ணு நம்ம இது அக்குபஞ்சர் பண்றது, அக்குபஞ்சர் பண்றோம் இல்லையா, அதுல சார் எட்டு முறை ஒரு விரல இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்து ஒரு விரல எட்டு பண்றோம். ஏன் 8 போல பண்றோம்? இன்னொரு கொஸ்டின் சார், நம்ம கபாலபதி எடுக்கும்போது நம்ம மூச்சு எடுக்கிறோம், அதுக்கு இது அஸ்வினி முத்திரையோட எடுக்கணுமா அப்படியே தனியா எடுக்கணுமா? சொல்லுங்க. கபாலபதி எடுக்கும்பொழுது அஸ்வினி முத்திரை வேண்டாங்க. சரிங்க. ஏன்னா கபாலபதிங்கிறது சத்கிரியால ஒரு கிரியா, அதாவது நம்மளுடைய கபாலத்துல இருக்கிற அந்த அழுக்குகளை சுத்தம் பண்ற ஒரு கிரியா. அதுல அஸ்வினி முத்திரை இணைக்க வேண்டாம். அந்த அக்யூபங்க்சர் விஷயம் எனக்கு அவ்வளவா தெரியாதுங்க. அக்யூபங்க்சர் என்ன கேட்டீங்க? 8 மூச்சு விட்டு எடுக்கணுங்க. அதே ஒரே இடத்துல 14 பண்றோம் இல்லையா, அதுல ஒரு முறை விரல வச்சா 8 முறை எண்ணிட்டு அப்புறம் விடுங்கிறாங்க. அதுக்காக 8 முறை பண்ண சொல்றது இல்லையே, ஒரே ஒரு முறை தான். ஒரு இடத்துல இல்ல, ஒரு முறை விரல வச்சானாக்க ஒரு 2 செகண்ட் வைக்க சொல்றாங்க. இல்ல 30 வினாடிகள். இல்ல 30 வினாடிகள். ஓ அப்படிங்களா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். 8 முறை மூச்சு எடுத்து விடுறது எதுக்குன்னா, அதாவது 30 வினாடிகள் டைம் பார்த்துட்டுலாம் நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா ஐயா? அதனால கவுண்ட் பண்றாங்க. சரி சரி, அப்படி இருக்கலாம். கரெக்ட். ஓகேவா? தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக பரமத்தி ஆர்பி ராதா அம்மா அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ராதாம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன். சாரி பரமசிவம் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா பரமசிவம் ஐயா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன்.
பரமசிவம் ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். Doctor sir, you have given a very nice, excellent speech, sir. You have meticulously prepared all the slides. Unfortunately, I didn't have any idea of writing the slides. After 5 or 6 slides only, I thought of copying your slides, taking notes from them. But when I searched for notebook and pen, I have lost the chance of seeing first 5 slides. So could you please show them again? First 5 or 6 slides. வேண்டியதில்லையா? அந்த 5 ஸ்லைட் எல்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலா Okay, அந்த sir. 3 வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா? நாம் ஆமா. எந்த ஒரு சூழ்நிலையும் ஒத்துக்கொண்டு அதற்கு இணக்கமாக போக வேண்டும். அந்த சூழ்நிலையை எதிர்த்து போராடக்கூடாது. அது எதிர்த்து போராடினா அது இயற்கைக்கு, ஏன்னா அது இயற்கையா நடந்து கொண்டிருக்கிறது. அது எதிர்த்தோம்னா அந்த இயற்கையை எதிர்த்து போராடுற மாதிரி, அதனால நமக்கு நம்மளுடைய சக்தி தான் வேஸ்ட் ஆகும். அதே சமயத்துல அந்த சூழ்நிலையை நாம் பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த நமக்கு சாதகமாக அதை எப்படி மாற்றிக்கொள்வதுன்னு யோசிச்சு நாம் வெளியே வருவதுதான் பொறுப்பேற்றுக் கொள்வது. நம்ம வாழ்க்கையில டிஃபென்ஸ்லெஸ் எல்லா இடத்துலயுமே விட்டு கொடுத்து போகும் தன்மையோடு இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த 3 தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய டாபிக்கே இந்த 3 தான். இந்த 3 நீங்க புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணனா போதும். ரொம்ப யதார்த்தமா தெளிவா சொன்னீங்க. ஹைலி பிராக்டிகல்யா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த 3 தான் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்க மிஸ் பண்ண ஸ்லைட்ஸ் வந்து ஐயாவோட ஸ்பீச் ஷார்ட்லி நம்ம ஸ்கையோகா டிவில அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க அதுல பாத்துக்கோங்க. நன்றி. அடுத்த அன்பராக பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கம் டாக்டர் ஐயா. உங்களுடைய சிறப்புரை கேட்ட ரொம்ப அருமையா இருந்ததுயா. எனக்கு வயசு 76 ஆகுதுயா. நான் வேதாத்ரி மகரிஷியமா தொடர்ந்து 20 வருடமா கொண்டு வருகிறேன். நவம்பர் மாதம் பாத்ரூம்ல குளிக்கும் போது வலிக்கு கீழே விழுந்துட்டேன்யா. சரி சரி. ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அவர் வந்து உங்களுக்கு எலும்பு முறிவு இல்ல, உங்களுக்கு வலது கையில மட்டும் ஏதோ கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமா இருந்ததுனால பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணதுல அது வந்து ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் உங்களுக்கு ஆரம்பம் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணி மருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. எனக்கு வலது கை விரல்களை மடக்க முடியல, நீட்ட முடியல, வலது காலையும் வலி இருந்தது, அப்புறம் முழங்கை தோல்லையும் வலி இருந்தது. ஆனா 1 மாதம் மாத்திரை சாப்பிட்டோன்னு அந்த வலிகள் ஓரளவு குறைஞ்சிருக்குயா. திருப்பியும் டாக்டர் வந்து இன்னொரு 1 மாதம் சாப்பிடுங்க, உடற்பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னாங்க. நான் நம்ம குருஜி செய்யற உடற்பயிற்சி சொன்னேன். அவர் ஆகா சூப்பர், அந்த உடற்பயிற்சியே போறோம், உங்களுக்கு வேற பிசியோதெரப்பி எல்லாம் தேவையில்லை, இன்னொரு 1 மாதம் அதே மாத்திரையை சாப்பிட்டுட்டு 1 மாதம் கழிச்சு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் சிறப்பா வேற கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா தான் இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் குளிச்சுக்கிட்டு இருந்தோம், வலிக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனசுக்கு வருத்தமா இருந்ததுயா. ஆனா விழுந்தது தானே. ஆமாயா, விழுந்ததுதான். அதுல வருத்தப்பட்டு என்ன பண்ண போறோம்? இது அடுத்தது என்னன்னு பாக்கணும் இல்லையா? ஆமாயா, நான் தான் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். அடுத்தது என்னன்னு பாக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன பயிற்சி, நம்ம பயிற்சியும் தொடர்ந்து செய்யுங்க. அவங்க கொடுக்குற அந்த பிசியோதெரப்பியும் செய்யுங்க. அப்பப்ப மாத்திரையும் சாப்பிட வேண்டியது இருக்கும். இதுதான் நம்ம பொறுப்பேற்று நம்ம செய்ய வேண்டியது. அவங்க பிசியோதெரப்பி ஒன்னும் உங்க வேதாத்ரி மகரிஷியம்னா வேற ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கய்யா. அதாவது உங்களுக்கு இப்போ ஆரம்ப நிலையில இருக்கிறதுனால பிசியோதெரப்பி தேவையில்லை. ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமான நிலைமை வந்தா பிசியோதெரப்பி கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப தேவையில்லை. நீங்க இந்த பயிற்சியை நம்ம எளிய முறை உடற்பயிற்சியை செஞ்சுட்டு இருங்க போதும். எனக்கு ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி வந்து கிரேட் 2ல இருக்குயா இப்போதைக்கு. இல்ல இருந்தாலும் அதான் அது மரபணுவை சார்ந்த ஒரு வியாதி. அது ஒருத்தருக்கு அமைதியா ஒரு அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப குறைந்த அளவுல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீங்க தைரியமா அடுத்த இதை பார்த்துட்டே போகணும். நன்றிங்க. வருத்தப்படக்கூடாது. அதான் நான் என்னுடைய டாபிக் இன்னைக்கு. மனசுல வருத்தப்பட்டாலும் சரி, நீ அடுத்தது என்னங்கிறத ஒரு தைரியத்தோட நகர ஆரம்பிக்கும். அதாவது வயது காலத்துல அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாம வாழணுங்கிற நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கீழே விழுந்ததுல இருந்து அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணணுமேங்கிற மனவலி இருக்குயா.
சரி, அதுக்கு என்ன வழின்னு பாருங்க, அடுத்த வழிய. சரிங்க ஐயா, ஓகேங்க. ரைட். வாழ்க வளமுடன். வாழ்க்கை நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் வேறு யாருக்கும் ஐயங்கள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஐயா, இன்னைக்கு ரொம்ப அருமையான டாபிக். பட் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பயிற்சியோட நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்து பயிற்சி செஞ்சிருக்கிறோன்றதுல அதனோட எனது ரிசல்ட் அதை பேஸ் பண்ணின ஒரு ஆமா, டாபிக்கா இருக்குது. நம்ம தவ வாழ்க்கைக்கு இது ஒரு அளவுகோல். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, யாரும் கேள்வி இல்ல. நான் எனக்கு ஒரு நான் கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு சில டிஸ்கஷன்ஸ் பண்ணிக்கலாமாங்க ஐயா? இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அக்செப்டன்ஸ் அண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, நம்ம என்னத்த வந்து ஒரு சில நமக்கு பொருந்தாத இல்ல நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்துருச்சு. ஓகே, நம்ம வந்து அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, வி ஹாவ் டு அக்செப்ட். அதான் சுவாமிஜி சொல்ற மாதிரி இது அனுபவித்தே தீர்க்க வேண்டிய அனுபவிச்சிடுறோம். பட் அதை கடந்து வந்த பிறகுமே பாத்தீங்கன்னா அந்த நினைவுகள் அப்பப்போ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க ஐயா. அப்புறம் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு ஒய் ஐ ஹேவ் டு வேஸ்ட் மை டைம் அண்ட் எனர்ஜி அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த விழிப்பு நிலை வருது. பட் அது வராம தடுக்கவோ இல்ல வந்து இமீடியட்லி வித்தின் மினிட் ஆர் வித்தின் 2-3 செகண்ட்ஸ் வெளியில வர முடியாத மாதிரி இருக்குங்க ஐயா. அது எப்படி அதுல இருந்து இன்னும் நம்ம எப்படி முன்னேற முடியுங்க ஐயா? இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு வருந்தத்தக்க விஷயங்கள் நடந்துட்டா நம்ம அது வருத்தம் இருக்கும், உடனே வெளியே வர முடியாது. உண்மையிலேயே அந்த வருத்தத்தை நாம அனுபவிச்சுதான் தீரணும். ஆனா நம்ம எவ்வளவு சீக்கிரம் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவோங்கிறது தான் நம்மளுடைய மனதனுடைய பவர். அதுதான் முக்கியம். நிச்சயமா நம்ம வருத்தப்படுவோம், அழுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா அதில் நிலை குலைந்து நம் வாழ்க்கை அழிந்து விடக்கூடாது. நாம் மீண்டு எழுந்து வர வேண்டும். அதுல எவ்வளவு சீக்கிரம் மீண்டு எழுந்து வர்றோங்கிறதா நம்மளுடைய திறமை. நான் அவ்வளவுதான் சொல்றேம்மா. மீண்டு எழுந்து வாருங்கள். வந்த பிறகு அந்த நினைவுகள் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணது இல்லைங்களா? வரும்மா, வரும். நாம அதையும் கடந்து போகணும். அந்த அந்த வருத்தத்திலேயே மறுபடியும் ஆழ்ந்துட்டே இருக்கக்கூடாது. வரும், வந்துடுச்சுன்னு புரிஞ்சு எஸ் நான் கடந்து போகணும்ட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். ஆனா நம்ம சாகர வரைக்கும் அது வந்துட்டே தான். ஆனா அதனுடைய நம்ம வாழ்க்கையை பாதிக்கிறதுக்கு விடக்கூடாது. அதுதான் மனித வாழ்க்கை. நன்றிகள் ஐயா, நன்றிகள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையால் அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன், நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க அந்த ஸ்லைட்ல போட்டிருக்கீங்கல்ல ஐயா, பாஸ்ட் முடிஞ்சிச்சு, ஃபியூச்சர் வந்து மிஸ்ட்ரி, பிரசன்ட் வந்து கிஃப்ட், அந்த அது மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது எல்லாருமே எல்லாத்துக்கும் சொல்றதம்மா. நம்ம வந்து இறந்த காலம் வந்து நடந்து போன விஷயம். அந்த இறந்த காலத்தை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? மாத்த முடியுமா? நடந்ததுதான். அதே சமயத்துல எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இந்த நொடி தான் உங்க கையில் இருக்கிற விஷயம். இதைதான் நீங்க அனுபவிக்க முடியும். இதுலதான் நீங்கள் ஏதாவது செய்ய முடியும். எல்லாமே இந்த நொடியில் தான் இருக்கு. இந்த நிமிஷம் கூட நான் சொல்ல முடியாது. இந்த நொடியில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. சொல்லுங்கம்மா. அதனால கடவுள் தந்த பரிசுன்னு சொல்லுவாங்க. பிரசன்ட். God has presented us. இந்த செகண்ட் என்னங்க? இந்த நொடி. இந்த நொடியில வெளியே பாருங்க, நம்ம குழந்தைகளை பாருங்க, இயற்கையை பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்க. நான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருச்சேன், எவ்வளவு வேலை செஞ்சேன், இன்னைக்கு எவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறேன், மத்தியானம் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணி எவ்வளவு செய்யறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். எதிர்காலத்தையும் நீங்க மாற்றி அமைக்க முடியும். அதனால உங்களுடைய வாழ்க்கை இந்த நொடியில் இன்றைக்கு தான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஞானி பவர் ஆஃப் நவ் அப்படின்னு ஒரு எக்கார்டோலின்னு ஒரு ஞானி ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. அது கோடிக்கணக்கில் வித்துட்டு இருக்குது. அந்த பவர் ஆஃப் நவ்ங்கிறது இந்த நொடியினுடைய சக்தி என்ன அப்படிங்கறத அவர் பேசியிருக்கான்.
அதனால இந்த நொடியினுடைய சக்தி அவ்வளவு உன்னதமானது, அதிகமானது. அதை நாம் அவ்வளவு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம சீரியல் பார்க்கறதும் சினிமா பார்க்கறதுலயும் மற்றவங்கள அளவோடு இருக்கணும். எல்லாத்துலயுமே அளவு முறையோடு இருந்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை உன் கையில்ங்கிறது, உன் வாழ்க்கை இந்த நொடியில் தான் உன் கையில். அதுதான் முக்கியமா. சரிங்க சார், ரொம்ப சிறப்பு, தெளிவா இருந்ததுங்க. நல்லா எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ் கிடைச்சிச்சுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக அன்பரசன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் அன்பரசன். வாழ்க வளம். அதாவது அருமையான ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சி, உரையாடல் போயிட்டு இருக்கு. தலைப்பும் மிக அருமையான ஒரு தலைப்பு. இப்ப சில சூழ்நிலையில நம்ம வந்து நடக்கிறத ஏற்றுக்கொள்ள வந்து நம்ம தயாரா தான் இருக்கோம். ஆனா பிறர் மன தூண்டுதல்னால நம்ம வந்து தூண்டப்படுறோம். ஒரு கோபத்துக்கோ இல்ல வேற ஒரு வேற ஒரு நம்மளோட ரியாக்ஷன் வேற மாதிரியோ அந்த மாதிரி நம்ம வந்து தூண்டப்படுறோம் இல்லைங்களா? அதை வந்து எப்படிங்க கட்டுப்படுத்துறது? அதாவது நமக்கு தெரியும், நம்ம புத்திக்கு தெரியுது. ஐயா, அந்த தூண்டப்படுறதுனால நமக்கு லாஸா அவங்களுக்கு லாஸா? கண்டிப்பா நமக்கு தான். அவ்வளவுதான். நம்ம ஏன் நம்மளுடைய மனசை கெட்டுக்கணும், உடம்ப கெடுத்துக்கணும், வாழ்க்கையே கெடுத்துக்கணும்? நீ கெட்டு போன்னு விட்டு ஒழிஞ்சிட்டு வர்றதுதான் நல்லது. அவனுக்கு எதிர்வினை செய்ய ஆரம்பிச்சாதான் நமக்கு வந்து எல்லா ப்ராப்ளம் வரும். அதான் டிஃபென்ஸ்லெஸ் சொல்றது. விட்டு ஒழிச்சிருங்க, அவ்வளவுதான். நீங்க உங்க அதாவது ரோட்ல நாய் குறைச்சிட்டே இருந்தா அது கூட நம்ம திருப்பி குறைச்சிட்டு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஏதோ நாய் குறைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த மனநிலையை உருவாக்கிக்கணும். ஆமாங்க. ஆனா சில நேரத்துல வந்து நம்மளோட மிக நெருங்கிய உறவுகளே அந்த மாதிரி இருக்கிறப்ப அது வந்து அதை கையாளும் திறன் தான் இன்னும் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள முடியாம இருக்குங்கய்யா. அதுதான் அந்த விலங்கினத்தன்மை நமக்குள்ள இருக்கு. அவங்க சொன்ன உடனே நாம பாஞ்சிருவோம், புலி மேல பாஞ்சிருவோம். நம்ம மகரிஷி சொல்லுவாரு, அந்த விலங்கினத்தன்மையை விட்டு இது மனிதத்தன்மையாவது வாருங்கள், அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த தெய்வ ஆன்மீக உணர்வுக்கு போகலாங்கிறது தான். மனிதனாகவாவது வாழ வேண்டும்ங்கிறது தான் முக்கியம். அது வந்து நம்ம அகத்தாய்வு மூலம்தான், சங்கல்ப மூலம்தான் அதை அடைய முடியும். சரிங்க. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இதுல. சரிங்க. அப்புறம் ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விங்க. எனக்கு வந்து என்னோட இடது காலில் வந்து இந்த பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்தது பாதத்துல. நான் வந்து ஓடுவேன், இந்த சிட்டி ரன்ஸ் எல்லாம் 10 கிலோமீட்டர் அப்படி ஓடுறப்ப, அதனால ஒரு 2 வருஷம் முன்னாடி அந்த பிளான்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்தது. அப்ப அது வந்து 18 மாசத்துல சரியாகும் அப்படின்னு நீங்க வந்து நான் பின்லாந்துல இருக்கேங்கய்யா. இங்க வந்து டாக்டர்ஸ் வந்து 18 மாசத்துல சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து இப்ப 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னமும் அந்த வலி அப்பப்ப வந்து போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க அந்த எக்ஸ்ரேல ஒரு ஸ்பர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆமாங்கய்யா. அந்த ஸ்பர் பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்க பாட்டுக்கு பொதுவா நடக்கிறது செஞ்சுட்டே இருங்க. வலி வரும்போது ஒரு மாத்திரை சாப்பிட்டுக்கணும், போதும். அது ஆபரேஷன் அது இதெல்லாம் பண்ணிடாதீங்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தொந்தரவு கொடுக்காது. வலி வரும்போது ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணிட்டா போதும். சரிங்க. சரிங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த ருமராய்டு அர்த்ரைட்டிஸ் பத்தி கேட்டாங்க. அப்ப அது வந்து நமக்கு ஜெனட்டிக்கலி வருங்களா ஐயா? ஆமா, அது ஜெனட்டிக்கலி, ஆமா, மரபணு சார்ந்தது. ஓ சரிங்க. ஏன்னா எனக்கும் அந்த இல்ல இது இல்லைங்க. எனக்கும் அந்த நீ பெயின் வந்து இருக்கு, மைல்டு ருமராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு வந்து அதுக்கான எக்ஸசைஸ், அந்த பிசியோ வந்து எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அது வந்து அப்படியே கண்ட்ரோல்லே வச்சுக்கலாங்களா, இல்ல ஏதாவது அதுக்கு ஏதாவது உங்களோட அட்வைஸ்? அவரு வந்து ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், உங்களுக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். இது வந்து வயசான எல்லாத்துக்குமே வர்றதுதான். ரொம்ப பாதிப்பு இருந்தா இப்போ ஆபரேஷன் பண்றாங்க நீ ஜாயிண்ட்டுக்கு. சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக V2070
உங்க நேம் சொல்லிட்டு நீங்க கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடனுமா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க பெங்களூர்ல இருந்து வளமுடன். சொல்லுங்கம்மா. கவிதா ஸ்ரீனிவாசனுங்க ஐயா. எனக்கு ஒரு சொல்லுங்க. 20 years பேக் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. வீல் வந்து அந்த நீ மேல இதாகி லைக் போன் எல்லாம் ஒன்றும் ஒடியலைங்க ஐயா. பட் அந்த இடத்துல ஒரு வீல் ஏர்னு ஒரு ஒரு ப்ரெஸ் ஆன ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குங்க ஐயா. அது அந்த அளவுக்கு சரி. பெயின் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் தொட்டா பெயின் இருக்குது. வாக்கிங் போனேன்னா வீக்கம் ஆயிடுதுங்க ஐயா. நான் நம்மளோட மகரிஷியோட எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன்னா ஒன்றும் இல்லைங்க. சரி, எனக்கு வாக்கிங் கண்டினியூ போனா அந்த இடம் வந்து வீங்கிதுங்க. நீக்கு எடுத்தாப்புல கீழிங்களா ஐயா? உங்களுக்கு எக்ஸ்ரேல என்ன சொன்னாங்க? ஐயா எக்ஸ்ரேல போனுக்கு நல்லா ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்ப போன்ல எதுவும் இல்லைன்னா அந்த வீல் ஏறினப்ப உள்ள 7-8 ஜவ்வு இருக்குமா? அந்த ஜவ்வுல ஏதாவது கிழிஞ்சிருந்தா நீங்க சும்மா இருக்கும்போது வலி இருக்காது, நடந்தாதான் வலி இருக்கும், தொட்டா வலிக்கும். அது ஸ்ப்ரெயின் சொல்லுவோம். அது வந்து மறுபடியும் எம்ஆர்ஐ பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இவ்வளவு வருஷம் ஆனதுனால ஆபரேஷன் கஷ்டம். அது ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. சரிங்க, எலும்பு உடையில. அதான் காரணம். ஓஹோ, புரியுதுங்களா? இப்ப இதுக்கு என்னங்க ஐயா பண்ணணும்? அதான் மறுபடியும் டாக்டர்கிட்ட அந்த எம்ஆர்ஐ எடுத்து காமிச்சு பாருங்க. இவ்வளவு வருஷம் ஆன பிறகு அதனால இவ்வளவு வருஷம் ஆனதுனால அதை இழுத்து தைக்கிறது கஷ்டம். அது சரிங்க. காஞ்சிரும். அதனால நீங்க காலுக்கு வந்து ஒரு சப்போர்ட், அதாவது நீ கேப் போட்டுட்டு நீங்க நடக்கலாம். எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்கும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. உங்களோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ஸோ நான் என் பையனை உட்கார வச்சுக்கிட்டு கேட்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவன் 20 years பையன். எடுத்தா கோவம், எடுத்தா ஒன்னொருத்தர் மேல சொல்றது இருக்கான். நான் உட்கார வச்சுட்டு கேளு. இது ஒரு நிமிஷங்க ஐயா, ஒரு நிமிஷங்க ஐயா. மனிஷ் அருண் பேசணும். மகேஷ், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க மகேஷ்? ஹலோ, நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரைட் ரைட் ஃபைன். அப்புறம் இன்னைக்கு இந்த டாபிக் கேட்டீங்களா? சொல்லுங்க ஐயா. இது கேட்டீங்களா? கேட்டேங்க ஐயா. இன்னைக்கு இந்த என்ன உங்களுக்கு என்ன புரிஞ்சுது மகேஷ்? வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு உங்களுது. இல்ல, இன்னைக்கு நான் பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேக்குறேன். இது கோவப்படக்கூடாது, அப்புறமா பழி போடக்கூடாது. கோவப்படலாம் தம்பி, கோவப்படலாம். ஆனா நம்ம கோவப்படுறோங்கிறது தெரிஞ்சுட்டு அதை உடனே கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. கோவம் வந்துடும், அதுவும் உங்களை யங் ஏஜ்ல இன்னும் ஜாஸ்தி வரும். கோவப்பட்டா யாருக்கு லாஸ்? எனக்கு தான், நமக்கு தான் லாஸ் இல்லையா? நம்ம பேருக்கிடும், நம்ம கேரக்டர் தப்பா நினைப்பாங்க, நம்ம மேல ஒரு அன்பு பாசம் வராது, நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாம போகும் இல்லையா? ஆமாங்க. அதனால நமக்கு தான் ஹெவி லாஸ். அது யோசிச்சு யோசிச்சு அதாவது கோவம் வரும், வர தடுக்க முடியாது. ஆனா இனிமேல் இந்த மாதிரி செஞ்சா நமக்கு தான் லாஸ் லாஸ் யோசிச்சு யோசிச்சு அந்த கோவத்தை நிறுத்தி பழகணும். அதுதான் முக்கியம். ரைட்? புரிஞ்சுச்சுங்க ஐயா. புரியுதா? அது நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் வரும் மகேஷ், இல்லைன்னா வராது. அது இள ரத்தம், கோவப்படும். புரியுதுங்களா? யங் ஏஜ் வரும். அது போக போதான் அந்த மெச்சூரிட்டி வர வர நமக்கு குறைஞ்சிரும். அப்பதான் வாழ்க்கை இனிமையா இருக்கும். ரைட் மகேஷ்? அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க. சரிங்க. தேங்க்யூ மகேஷ். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நாம் சுகந்தி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. சுகந்தி அம்மா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் நார்வேல இருந்து பேசுறேன் ஐயா. சும்மா இருக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா.
என்னண்டா ஐயா, இந்த ஒரு தெரிஞ்ச அக்கா ஒரு ஆளுக்கு கொஞ்சம் இருமல், வறண்ட இருமல் மாதிரி இப்ப ஒரு 3 மாசம் வந்து மாறையில இருமின உடனே மூச்சு அடக்கி கொண்டு வருது, கஷ்டப்படுகிறா. அப்ப அந்த இருமல் வரைக்க பார்த்தனா நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் பண்ணினோம்னா அந்த இருமல் வருது. அதுக்கு என்ன ஏதாவது மருந்து கொடுக்கலாமா? கை மருந்து ஏதாவது? அவங்க நார்வேல தான் இப்போ இருக்கு. நீங்க சொல்ற இதை பார்த்தா நுரையீரல் ரொம்ப பாதிச்ச மாதிரி இருக்கு. அதனால எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அப்புறம் அந்த நுரையீரல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், பிஎஃப்டின்னு சொல்லுவாங்க, அது செஞ்சு பார்க்கணும். அது செஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த இன்ஹேலர்னு சொல்லுவோம், அந்த மூக்குல வச்சு வாயில வச்சு உறிஞ்சறதுக்கு அந்த மருந்தை தொடர்ந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். கூட இருமல் மருந்தும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களுடைய நுரையீரலுடைய கெப்பாசிட்டி கம்மியான மாதிரி தெரியுது. இது சாதாரண இருமல் மாதிரி தெரியல. நுரையீரல் இருக்கா செக் பண்ணி பார்த்தா சரியா? பண்ணணும். ஆமா, நமக்கு வர இந்த சாதாரண இருமல் மாதிரி தெரியல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா. செக் பண்ணி பாருங்கம்மா. சரி ஐயா, சொல்லிடுறேன். நுரையீரலை செக் பண்ணி பார்க்க சொல்லு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரிமுத்து ஐயா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. மாரிமுத்து ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு அமைதியின் பாதையில ஒரு நல்ல ஒரு விளக்கம் நம்ம கூட பசங்க வந்து எதை எடுத்தாலும் இப்ப கோவப்பட்டுட்டே இருக்காங்க. அதிகத்துக்கு கோவப்படுறாங்க. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுறாங்க. பசங்களா? ஆமா ஆமா, பசங்க வந்து குழந்தைங்க. இப்ப அவங்க கோவப்படுவது சாதாரண வாழ்க்கையில ஒரு கரெக்டான ஏஜ்ல இந்த மாதிரிதான் வரும். நம்ம அவங்களுக்கு மெதுவா சொல்லி சொல்லிதான் மாற்றணும். அதே சமயத்துல நம்ம கோவப்படாம இருந்து ஒரு உதாரணமா இருந்தா நம்மளை பார்த்து பார்த்து அவங்க பழகிக்குவாங்க. அவங்க கோவப்படும் போது நம்மளும் கோவப்பட்டா ஒண்ணுக்கு ஒண்ணு அது ஒரு பெரிய ப்ராப்ளமா வரும். அவங்க கோவப்படும் போது நீங்க எதுவும் செய்யாம கோவம் போனதுக்கு அப்புறம் இந்த கோவத்தினால உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன கிடைச்சதுன்னு அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போக போக அவன் மாறிடுவான். டக்குன்னு மாத்த முடியாது. குழந்தைகளுக்கு ரொம்ப ஜாஸ்தி வரும். ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லாம வர்றது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சம்பத் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். சம்பத் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சம்பத் ஐயா. நான் பேசுறது கேக்குறேன்? நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்காயா? கேக்குது 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 கேக்குது. எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நம்ம ஸ்கைல பார்த்தா லைக் நாங்க சாப்பிட்ட உணவு வந்து 7 டைப்ஸ் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஓகே. இப்ப நம்ம ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு FSH LSH ஆயிட்டு இருக்கு. டெஸ்டோஸ்டெரான் which is important. இல்லப்பா, டெஸ்டோஸ்டெரான் வந்து பொதுவா ஆண்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். FSH LSH பெண்களுக்கு. ஓகே. இப்போ ஆண்கள் டெஸ்டோஸ்டெரான் சார்? ஆமா. ஓகே. சோ இது எது நம்ம ஸ்கைல எது பண்ணா அது எனி இம்ப்ரூவ்மென்ட் ஆகும் சார்? லைக் எனி ரிசர்ச் இஸ் பீன் டன்? நீங்க காயகல்பம் பண்ணாலே இம்ப்ரூவ் ஆகும். காயகல்பம் பண்ணா இம்ப்ரூவ் ஆகும். பட் எந்துல வந்து ஹைப்போபிளாஸ்டிக் பிட்யூட்டரி கிளாண்ட் பை பர்த் சம்டைம் அசோஸ்பெர்மியா வருது. ஸ்பெர்மடோசன் 0. அது ஒண்ணும் பண்ண முடியாது. சோ காயகல்பம் பிட்யூட்டரி கிளாண்ட் காயகல்பத்தினாலே இம்ப்ரூவ் ஆகாது. ஓகே. ஏன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் யூடியூப்ல பார்த்து லைக் கொஞ்சம் ரிசர்ச்லாம் போயிருக்குது. அதான் உங்க ரிசர்ச் மூலமா ஸ்கைக்கு இதுக்கு எதான் தீர்வு கிடைக்குமா இல்லை கட்டி அதான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம். சர்டிஃபிக் ஸோ இட் வில் நாட் பி யூஸ்ஃபுல் இல்லை சார்? எசோஸ்பெர்மியாவுக்கு கஷ்டம் வராது. ஓகே ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக KR லதா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. லதாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லதாம்மா ஒரு முறை மட்டும் மைக் டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லதாம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். மைக் பட்டன் டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். லதாம்மா. KR லதா. சரி விட்டுருமா பாக்கலாம். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வேற யாரும் அன்பர்கள் தங்களோட ஐயங்களை தீர்த்துக்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். யாரும் இல்லைன்னா முடிச்சுக்கலாமா? ஆமாங்க ஐயா. இப்போ ஒருத்தவங்க வராங்க ஐயா. அங்கையர் கண்ணி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம், நீங்க பேசலாம். அங்கையர் கண்ணி அம்மா வாழ்க வளமுடன். அட்மிட் கொடுத்துருக்கு. அம்மா கேக்குதுங்களாம்மா? கேக்குது. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு இந்த கை கால்ல எல்லாம் ஐயா விரல், கால் விரல்லையும் சரி 4 விரல், கையில ஆள்காட்டி விரலும் கட்டை விரல் இதெல்லாம் அப்பப்ப பகல்ல நாள் இழுத்துக்கிட்டே போகுது. கை உடம்பு ஜில்லாலாம் இல்ல, திடீர்னு. அதே போல இடது மார்பக பக்கமும் அதே மாதிரி பிடிச்சு இழுக்குது. கெண்டைக்கால் பிடிச்சு இழுக்குதுன்பாங்கல்ல, ஆனா கெண்டைக்கால் இல்ல. அப்புறம் தொடையில இருந்து வந்துச்சுன்னா அடிவயிறோட சேர்த்து இழுக்குது. இது அடிக்கடி நடக்குது ஐயா. எதனாலங்கிறது தெரியல. இது வந்து வயசான வருமா? இது வந்து மக்னீசியம் குறைபாடு இருந்தா இது வரும். நீங்க மயோ கிராம்ப், அதாவது இது வந்து கிராம்ப்ஸ் சொல்லுவோம். அதுக்கு பேரு மயோ கிராம்ப் அப்படிங்கிற மாத்திரை கடையில கிடைக்கும். அது வாங்கி சாப்பிடலாம். கூட கால்சியம் டேப்லெட்டும் சாப்பிடணும். அப்படிங்களா? ஆமா, இதுக்கு மக்னீசியம் தான் முக்கிய காரணம். ஓ சரிங்க ஐயா. உங்க நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஐயா. நிறைய எழுதிக்கீங்கம்மா. அப்படியே எழுதிக்கிறீங்களா? இந்த வரேன் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. 98 427 428 8 தானே வருது? 98 427 27. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக மகேஸ்வரி ஜீவேஷ். வாழ்க வளமுடன். மகேஸ்வரி அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு குழந்தைய சேர்ந்த ஒரு கேள்விங்க ஐயா. பியூர் வெஜிடேரியன் குழந்தைக்கான ஒரு 12 வயது பையனுக்கான ஒரு கேள்வி கேக்குறேங்க ஐயா. பியூர் வெஜிடேரியன் ஐயா. அவன் பால் அவனுக்கு ஒத்துக்கிறது இல்ல, அதனால பால் அதிகமா கொடுக்கறது இல்ல. சரி. இப்போ பல்லு வந்து அவன் கம்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ற அப்படின்னு அவனே சொல்றாங்கய்யா. சரி. அப்போ இந்த 2-3 நாளா வந்து வாயில ஒரு துர்நாற்றம் வருதுன்னு சொல்லி நான் கேட்டப்ப அவன் சொல்றான், கம்ஸ் வந்து எனக்கு நல்லா மென்னு சாப்பிட முடியலமா, ஒரு மாதிரி இது பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்ணுங்கய்யா? நான் என்ன மாதிரி? இல்லம்மா, இது வந்து விட்டமின் சி கொடுக்கணும், பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணும், அப்புறம் கால்சியம் கொடுக்கணும். அது எல்லாமே பல் டாக்டர்கிட்டயும் ஒரு தடவை காமிச்சா நல்லதுமா. சரிங்கய்யா. சரிங்கய்யா. ஏன்னா உள்ள எல்லாம் கிளீன் பண்ணி விடணும். அவர் வந்து வீக்னஸ் என்ன காரணம் பார்த்து சொல்லுவாங்க. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வாசுதேவன் அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாசுதேவன் ஐயா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். இன்னொரு முறை டச் பண்ணுங்க. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க சொல்லுங்க. வளமுடன். ஆ ஐயா இப்ப கேன்சர் வந்து அதிகமா இருக்குங்க, எதனாலங்க? எது கேன்சருக்கும் எது கொரோனாவுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா? எது அதிகமா இருக்கு? கேன்சர் நோய் நிறைய பேருக்கு வருது இப்ப அடிக்கடி. கேன்சர் வேற, கொரோனா வேற. சரிங்க. கேன்சர் அதிகமா இருக்கிறது காரணம் நிறைய டயக்னோசிஸ் பண்றாங்க. முன்ன அந்த டயக்னோசிஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு ஊர்ல நடக்கிற விஷயம் இன்னொரு ஊருக்கு தெரியாம இருந்தது. இப்ப உலகத்துல எந்த மூலையில நடந்தாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. அதனால கேன்சர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப எதுவும் ஜாஸ்தி ஆகல. சரிங்க, நல்லதுங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வளர்மதி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வளர்மதி அம்மா, நீங்க வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எனக்கு படிக்கும் போது ஸ்கூல் டேஸ்ல வந்து இந்த கண்ட சாதம் இல்லைங்களா, தூங்கும் போது நைட்டு இழுத்துக்கும். அத டே பை டே பார்த்தா அது சரியாயிடுச்சு. அப்புறம் பிரெக்னன்சி எல்லாம் எனக்கு நார்மல் டெலிவரி அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப வந்து நான் எக்ஸசைஸும் அழகா ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லெஃப்ட் லெக்ல ரைட் லெக்ல நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு அமுக்குவோம் இல்லைங்களா எக்ஸசைஸ்ல, அந்த டோ டு பாட்டம் அது வந்து வலிக்குது, இழுக்குதுங்க ஐயா அந்த காலு. இழுத்து பிடிச்சது இல்ல, இழுக்குது இழுக்குது இழுக்குது. ஆக்சுவலா நான் வந்து என்வி விட்டுட்டேன். எங்க வீட்டுல எல்லாம் ஒரே போஸ்ட் பண்ணாங்க, என்வி எல்லாம் சாப்பிடணும், ஸ்ட்ரென்த் அது இதுன்னு. அது தானா அதை விட்டு போயிடுச்சு மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறம். இது வந்து இழுக்குது, எனக்கு இந்த நரம்பு மட்டும் இழுக்குது. என்ன உங்களுக்கு நரம்பு இழுக்குதா, சதை இழுக்குதாமா? உள்ள நரம்பு இழுக்கிறது நல்லா தெரியுது. நரம்பு அதனால சதை இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு. இழுத்து பிடிக்குது, கொஞ்சம் வலி வருது. அது கூட தூக்கத்துலதான், நைட்டு விடிய காலைல அப்படிதான், தூக்கத்துலதான் ஜாஸ்தி வருது இல்லையா? ஜாஸ்தி எல்லாம் இல்லைங்கய்யா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 3 நாள் கழிச்சு. சாதா டைம் இப்போ நடக்கும்போது அதெல்லாம் அப்படி இல்ல. உட்காந்தனா சில சமயம் அப்படி ரொம்ப ஜாஸ்தி இது இல்ல, ஆனா இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கும் அந்த மயோ கிராம்ப்ங்கிற டேப்லெட் தான்மா, மக்னீசியம் டேப்லெட் தான். அது மயோ கிராம்ப்ங்கிற மாத்திரை சாப்பிடணும், கூட கால்சியம் சாப்பிடணும். எனக்கு யூட்ரஸ் எடுத்துட்டேன் நான் 2016ல எடுத்துட்டேன், ஃபைப்ராய்டுன்றதால. யூசுவலா ஓவரியும் சேர்ந்து எடுத்திருப்பாங்க. ஓவரிஸும் எடுத்துட்டாங்க. அதனால இந்த ப்ராப்ளம் வரலாம். நீங்க இது சாப்பிட்ட போதும்மா. மயோ கிராம்புங்களா? கிராம்ப்ஸ்னா கண்டுபிடிக்கிறது. அது கூட ஷெல் கால் எடுத்துக்கலாங்களா? ஷெல் கால் எடுத்துக்கலாம். ரெகுலரா ஆஃப்டர் ஃபுட் டெய்லி. ஆமா. எத்தனை நாள் ஐயா? ஒரு 15 நாள் சாப்பிடுங்க. அப்புறம் ரெண்டுமே அட் a டைம். ஆமா, ரெண்டுமே 15 நாள். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரேணுகா தேவி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். மெக்னீசியம் வந்து நம்ம ஃபுட்ல எதுலயும் இல்லையா ஐயா? மாத்திரை டேப்லெட்டை தான் சாப்பிட முடியுமா ஐயா? எதுக்குமா? மெக்னீசியம் கம்மியானா டேப்லெட்டை தான் சாப்பிட முடியுமா ஐயா? ஃபுட்ல எதுலயும் இல்லையா ஐயா? காய்கறி கீரைல எல்லாமே இருக்குமா. ஆனா நம்மளுடைய தேவை வந்து 800 மில்லிகிராம் பக்கமா தேவைப்படுது. அதனால இந்த கிராம்ப்ஸ் வரும்போது டேப்லெட் சாப்பிட்டா நல்லது. சரிங்க ஐயா. காய்கறி கீரை சாப்பிட்டா, கீரையில நிறைய மக்னீசியம் இருக்கு. ஓகேயா ஓகேயா. ஓகே, எல்லா கீரையிலயும் இருக்கு ஐயா? ஓகே, எல்லா கீரையிலயும் இருக்கு. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்களா. முருங்கைக்கீரையிலயும் நிறைய இருக்குமா. சரிங்க ஐயா. அதான் ஃபுட்லயே எடுத்துக்கிட்டு தோணிச்சு, அதனால. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே ஐயா, ஒரு பொதுவான கேள்விங்க ஐயா. ஒரு பொதுவாக இப்போ 50 வயது 55 வயது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுது இல்லைங்களா ஐயா? அதுக்கு என்னங்க ஐயா பண்ணலாம்? இல்ல, அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் வருதுனாலே
பொதுவாவே நம்ம சாத்விக உணவுக்கு வந்துடணும். அப்புறம் நம்ம மகிழ்ச்சியை சொன்ன மாதிரி அளவோட தான் சாப்பிடணும். பாதி வயிறு தான் சாப்பிடணும். பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அந்த மாதிரி பசியை தூண்டி விடணும். அதுக்கு உண்மைமா ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது. ஒத்துக்கலைன்னா அவங்க விட்டுறது நல்லது. ஓ பட் சின்ன வயசுல சாப்பிட்டு இருக்காங்க இல்லைங்கய்யா, அப்போ அவங்களுக்கு வயதான பிறகுதானே அந்த பிரச்சனை ஆகுது. அது டைஜஷன் ப்ராப்ளமா இல்ல? ஆமா, இல்ல வயது ஆகும்போது டைஜஷன் கெப்பாசிட்டி கம்மி ஆகுதுமா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் காரம் சாப்பிட்டாலும் வயிற்று கலக்கும், பேதியாகும், வாந்தியாகும். அதாவது ஆயில், காரம், மசாலா எல்லாமே கம்மி பண்ணி சாப்பிடணும். இப்ப அந்த முருங்கைக்கீரை கூட நல்லா கடைஞ்சு அப்புறம் சாப்பிட்டுட்டா கொஞ்சம் ஜீரணம் ஆகும். அந்த கீரை அப்படியே சாப்பிடும் போது அது ஜீரணம் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம அந்த டைஜஷன் ப்ராசஸ் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது நம்ம பயிற்சிகள்ல இல்லாம வேற ஏதாவது உண்டுங்களா ஐயா? வாக்கிங் தாமா. நல்லா வாக்கிங் பண்ணா ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், பசியை தூண்டி விடும், டைஜஷன் ஆகும். ஓகேங்க ஐயா, நன்றிகள் ஐயா. மிக சிறப்புங்க, மிக சிறப்பான ஒரு உங்களோட சிந்தனை உரை. அது முறையிலே அது நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னா மணிக்கணக்கில் பண்றதுக்கு இருக்கு, போயிட்டு நிறைய இருக்குமா. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நீங்க என் கூட வர்றீங்க. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.